பலவீனத்துக்கான நம்மளுக்கு ஒரே இது வந்துட்டு மக்கள் ஆதரவு தான். மக்கள் கூட்டத்தை நீங்கள் எவ்வளோ மாநாட்டில் கூட்டுறீங்க, எவ்வளோ கூட்டம் உங்களுக்கு வருது அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி காத்தால கூட நடந்துச்சு இல்லையா? ஒரு வண்டி ஆக்சிடென்ட்டுக்கு உட்படுத்து, அதில் 50 பேர் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டத்திற்காக அவங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பல விஷயங்களை பார்க்கலாம். அதெல்லாம் வேறு. ஈவன் அண்ணாமலை அவர்களுக்கு கூட ஒரு பெரிய அளவுக்கு கூட்டம்லாம் கூடியிருக்கு. அது இல்லை நான் சொல்கிறேன் வருது. கடைசியாக நடந்த மக்களவைத் தேர்தல் அப்படின்றது தான் வந்துட்டு அதுக்கான உரைகள். மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இல்லை சட்டப்பேரவைத் தேர்தலை பொறுத்த வரைக்குமோ அஇஅதிமுக 3வது இடம் 4வது இடம் போகிறது அப்படின்றதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் போஸ்ட் 73 நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. ஏன் அப்படின்னம்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஓட் பேங்க் இருக்கும். இப்போ ஓபிஎஸ் போட்டியிட்ட இடத்துல அஇஅதிமுக இரட்டை இலை சின்னம் வெறும் 8.99%. ரைட்டா? அதே நேரத்தில் இங்கே ஒரு தொகுதியை நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க சார். தமிழ்நாடு முழுக்க அதிமுக தானே 2வது பெரிய கட்சி அப்படின்னு இருக்குது. அதனால தானே ஆளும் கட்சியா இருக்க பாஜக அவங்கள நோக்கி கூட்டணிக்கு வர்றாங்க. இல்ல அதிமுகவை நோக்கி பாஜக ஏன் வந்துச்சுன்றதுக்கு நம்ம ஏற்கனவே அனலைஸ் பண்ணிட்டோம். அது விடுங்க, அவங்களுக்கு வேற வழி இல்லை. ஒரு தொகுதி ஜெயிக்கணும்னா கூட இங்கே அவங்களுக்கு அதிமுக தேவை. அவங்க திமுகவோட போக முடியாது. அது காரணம் அந்த கொள்கை டிவைடு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் வாணியம்பாடி தொகுதியில் திமுகவை தோற்கடிச்சிட்டு அதிமுக ஜெயிச்சதெல்லாம் வந்துட்டு ஜெயலலிதா காலகட்டத்தில். அந்த இடத்துல வந்துட்டு 3வது இடம் வெறும் 10%. ஓகே, அப்போது இதில் எதை நான் சொல்ல வரேன்னா, ஒரு கட்சி பலவீனப்படும் பொழுது நான் அந்த ஆர்குமெண்ட்டை எடுத்துக்கிறேன். நீங்கள் பலவீனப்பட்டிருக்கு அதனால இவங்க வராங்கன்றீங்க. இல்லை, பலவீனப்பட்டதற்கான அந்த அதுக்கு அப்புறம் அதுலேயே கூட வந்தவர்களில் அவங்க வைக்கக்கூடிய ஒரு அம்சம் என்னன்னா, திரு அன்வர் ராஜா நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பை எதிர்பார்த்தாரு, கொடுக்கல ராஜ்யசபா, அதுக்கப்புறம் வந்துட்டார். அதே போல் கார்த்திக் தொண்டைமான் தனக்கான அதிகாரம் இல்லை, வந்துட்டார். மைத்ரேயன் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலவைக்கு எதிர்பார்த்தாரு, கொடுக்கல, வந்துட்டார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு தனி மனிதர்களாக அவங்களுடைய வாய்ப்புகள் மறுக்கப்படுது அல்லது அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கல, இப்போ கிடைக்கிற இடத்துக்கு போகணும்னு வர்றதை நாம் அப்படி அதிமுக பலவீனம்னு சுருக்க முடியுமான்னு? அது பதவி ஆசைன்னு சொல்ல முடியுமா, அங்கீகாரத்தை தேடி இருந்தவங்களுடைய நிலை அப்படின்னு சொல்ல முடியுமா? அங்கீகாரத்தை எவ்வளவு ஆண்டு கொடுத்தது யாருன்னு கேட்கிறாரு அக்னீஸ்வரன். 18 வருஷம் இருக்கீங்க சார், இதெல்லாம் இல்லாமலே இருக்காங்களே தொண்டர்கள். அது வேற. கட்சி அப்படின்றது வந்துட்டு கட்சிக்கு தொண்டர்கள், கட்சிக்கு தலைவன், ரெண்டுத்துக்கும் அடித்தளம் கொள்கை. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சியால ஒரு தொண்டை, ஒரு தொண்டனால அந்த பகுதியில் அந்த கட்சி. அன்வர் ராஜா அப்படின்றவர் ராமநாதபுரம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அன்வர் ராஜாவை வந்துட்டு அந்த இடத்துல நிறுத்த வேணான்னு கூட்டணி கட்சி சொல்லுது. இப்போ நிறுத்தாதீங்க, இல்லாட்டி எங்களுக்கு அதை அலாட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இதை நான் வந்துட்டு ஹார்சஸ் மவுத் அங்கேருந்து நான் கேட்ட ஒரு விடயம்.